ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி பிளான்ட் செடியெலாம் நான் அங்கங்கே வைக்கலான்னு சொல்லி நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு மேலே வந்து ஒரு செடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு 2 செடி வச்சேன். நம்ம கிச்சன் வந்து ரொம்ப குட்டி தான், அதில் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 மணி பிளான்ட் வச்சுட்டேன். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கிச்சனை நீட்டாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா வந்து எனக்கு உருளைக்கிழங்கு வணக்கி தரேன்னு சொன்னாங்க. தயிர் சாப்பாடு தான் கொண்டு போகிறதா இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் சொதப்பலாகி அம்மா வந்து உருளைக்கிழங்குலையே சாப்பாடை போட்டு வணக்கி கொடுத்துட்டாங்க. தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்துச்சாம்மா, அதனால் வந்து உருளைக்கிழங்குல சாப்பாடு போட்டு வணக்கி கொடுத்துட்டாங்க. காலையில் வந்து தயிர் சாப்பாடு கரைச்சி கொடுத்துட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். நிறைய பேர் வந்து விதிய மதியால் வெல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? நம்மளோட அறிவை வச்சு விதி நம்மளோட வாழ்க்கையில் விளையாடு அப்படின்னா அதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது அப்படி நடக்காது. விதிப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். அதை வந்து யாரால் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மதியால் வெல் அப்படின்னா நமக்கு இருக்கிற அறிவை வச்சு அதில் இருந்து நம்ம என்ன ஒரு நல்லது நடந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அது விதிப்படி நடந்துட்டு போகுது. நம்மளோட அறிவை வச்சு அதிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தான் பார்க்கணும். அதிலேருந்து வெளியே வந்து சாதிச்சு காட்டணும். அதுக்கு பேர் தான் விதி மதியால் வெல்லுன்னு சொல்லி நேற்று நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக் ப்ளீஸ். ஓகே, பாய்.